அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோ போட்டு. ஸோ நிறைய நண்பர்களுக்கு வந்து சீரியஸாக மார்க்கெட் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால கற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் தெரியுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் நம்ம லைவ் ட்ரேடிங் கிளாஸ் கொடுத்தோம். ஸோ அடுத்த ட்ரேடிங் கிளாஸ் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், மார்க்கெட் நீங்கள் எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் இப்படி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் என்னோட லெவல்ஸ்லாம் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்றது. ஸோ உங்களை ரொம்ப நான் கன்ஃபியூஸ் அதெல்லாம் பண்ணணும்லாம் நான் நினைக்கலங்க. ஸோ மார்க்கெட்டு இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அது பிரகாரம் மார்க்கெட் கரெக்டாக ரியாக்ட் ஆகிடுது. அந்த லெவல் எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகுது. பட் உங்களுக்கு நான் கொடுக்குறது எல்லாமே ரவுண்ட் ஃபிகராக நான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் உண்மையான லெவல் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ என்னோட ட்ரேடிங் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கரெக்டாக ரியாக்ட் ஆகிடுது. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியை தான் உங்களுக்கு வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த 7 இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கரெக்டாக ரெஸ்பெக்ட் ஆகுது. மார்க்கெட் 80% செல்லர்ஸ்க்கும் 20% பையிங் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டை ரன் ஆகுதே பார்த்தீங்கன்னா ரீட்டைலரோட பணத்தை ட்ராப் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த மார்க்கெட் ரன் ஆகிடுது. ஸோ இதை நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை. அப்படி தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி கரெக்டாக டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபெப்2ல ஓப்பன் பண்ணியே நான் காட்டிட்டேன். ஸோ இந்த விஷயம் நான் ஏன் பண்ணேன், காரணம் என்னென்னா எஸ்டர்டேவோட லோவை நான் எடுத்துக்கிட்டேன். ஃபெப்போட பாட்டமாகவும் மார்க்கெட் இன்னைக்கு ட்ரேட் ஆகிடுறத பார்த்தீங்கன்னா ஹையாக ஃபெப்போட டாப்பாகவும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 24,023 டச் பண்ணுவோம் அப்படின்ற என்னோட அனாலிசிஸில் இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக கரெக்டாக தொட்டிருக்கான். ஸோ டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டாங்க, எதுக்கு ப்ரோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த லெவலுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து மார்க்கெட் எங்கே க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது இன்னும் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸில் தான் இருக்குது. ஸோ என்னோட இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிகிறதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் முடிகிறான். ஸோ என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி லைவாகவே நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,072 இந்த ஜோனில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கான். ஸோ டவுட் இருக்கிறவங்க என்னோட இது பார்த்தீங்கன்னாவே தெரியுதுங்களா, எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கே முடிச்சிருக்கான் பாருங்கள். கரெக்டாக நான் ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த இடத்துல தான் மார்க்கெட் முடிச்சிருக்கான். ஸோ எல்லோரும் இது லக்கு, ஸோ இந்த இடத்துல தான் முடியுன்றது நீங்கள் ஒரு லக்கில் தான் இது பண்ணுறீங்க. அது நீங்கள் எப்படி வேணால் திங்க் பண்ணிங்க. பட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஸோ இது முன்கூட்டியும் ஒரு நாள் நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூலை 14th. ஸோ ஜூலை 14th போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிருப்பேன், தெரியுதுங்களா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிப்பான் அப்படின்ற விஷயத்த நான் ஜூலை 14th அன்றைக்கும் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஜூலை 14th அன்றைக்கி என்ன நடந்திருக்கு பாருங்க. தெரியுதுங்களா. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் எந்த இடத்துல முடிப்பான் அப்படின்னு முதற்கொண்டு கூட இப்போ அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆல்ரெடி சொல்கிறது, மார்க்கெட் டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டை கண்டினியூஸாக நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதில் சஸ்டெயினாக முடியும். ஸோ மார்க்கெட் எப்படி ரன் ஆகிருக்குன்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சி அது மார்க்கெட் அந்த லெவல் முதல் கொண்டு ரியாக்ட் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட என்னோட கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த 24,000ன்ற லெவல் பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதை தான் சொல்ல வரேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு லெவல் கொடுத்துருக்கோன்னா அந்த லெவலை அன்றைக்கும் டச் பண்ணலாம், இல்லை அடுத்த நாளும் டச் பண்ணலாம். ஸோ அவன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு
ட்ராப்பாக கூட வச்சுருக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பொட்டன்ஷியலை மட்டும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை வந்து வெளியிலேருந்து ரசித்து பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நடந்த விஷயம் வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஃபெப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட பாட்டத்தை வந்து எடுத்துட்டேன். மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருந்த இது வந்து டாப்பாகவே எடுத்துட்டேன். பட் பாருங்கள், கரெக்டாக வந்து என்னோட ஃபெப்போட பாட்டத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து சொன்னது தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாலண்டியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஈஸி கிடையாது. பட் இந்த விஷயத்தை எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளாலையும் வந்து இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கிற இந்த பொட்டன்ஷியலை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ 100 வாலண்டியர்ஸ் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, ஸோ அது வந்து ஒரு ட்ரேடிங் ஹப் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ண யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து உங்களோட விருப்பத்தை தெரிவிச்சுங்க. இப்பயும் சொல்ல வரேன், இந்த சீக்ரெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதுக்கப்புறமா பேக் டெஸ்ட் பண்ணணும். அந்த பேக் டெஸ்ட்டில் தான் எல்லா விஷயமே இருக்குது. இங்கே என்னென்னா ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்னா அதை மட்டும் அப்படியே முழுசாக நம்பி நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுன்றது வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆப்ரேட்டரோட ட்ராப்பில் வந்து மாட்டிப்பீங்க. அதுதான் நடந்துகிட்டு. ஸோ என்னோட ட்ரேடிங் கிளாஸ்லேயே நான் அதான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லாமே வந்து அந்த கிளாஸில் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இப்பயும் வந்து அதே தான் நடந்தது. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய ட்ரேடிங் இந்த டெலிகிராமில் இருக்குது. ஸோ இந்த டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நான் வந்து நடக்கிற விஷயத்த வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நடந்த விஷயம்லாம் பாருங்கள். ஸோ ஜூலை வந்து 8 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 24,175 வந்து தொடுவான்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபாலும் கொடுத்தான். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேஸ் மட்டும் பையர்ஸ்க்கான மார்க்கெட்டாக இருக்குது. மற்ற நாள் எல்லாமே செல்லர்ஸ்க்கான மார்க்கெட்டு. இந்த 8th ஜூலைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையர்ஸ்க்கான மார்க்கெட். புட் பை பண்ணவங்களுக்கு வந்து அன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 23,900ன்ற ஒரு லெவல் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து 24,000 அபோவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணினேன். ஆனால் மார்க்கெட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் கேப் வச்சுட்டு தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே முடிச்சிடும். இதை தான் சொல்ல வரேன். காரணம் என்னென்னா மார்க்கெட்டு அன்றைக்கும் அந்த லெவல் வந்து தொடலாம், இல்லை அது தொடாமல் கூட போகலாம். பட் நம்மளோட டார்கெட் என்னென்னா அந்த லெவலை வச்சு நம்ம வந்து தேவையான அளவுக்கு பொட்டன்ஷியலை வந்து எடுத்துகிட்டு வெளியே வர்றது தான் புத்திசாலித்தனம். ஸோ அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்க்கெட் வந்து மண்டே அன்னைக்கு இந்த மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது டவுன் சைடு தான் ஓப்பன் ஆனோம். ஸோ டவுன் சைடு ஓப்பன் ஆனால் இருந்தாலும் நான் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,200. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வந்து என்னால் வந்து ப்ரீவியஸாகவே வந்து அப்டேட் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண டைமிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ 24,200 வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் கரெக்டாக போய் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டான். ஸோ இந்த டார்கெட் ஹிட் பண்ண டைமிங்கும் பாருங்கள் 12:36 இந்த டைமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ 12:56 அன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,230. ஸோ ஆல்மோஸ்ட் 250 அந்த ரேஞ்சு போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரீடெஸ்டிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வந்து நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 24,000 எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஸோ என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த லெவல் எல்லாமே எப்படி வந்து நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன்ட்டு. ஸோ அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது டவுன்ஃபாலில் தான் ஓப்பன் ஆனது. டவுன்ஃபாலில் ஓப்பன் ஆனது பாருங்கள், நான் தான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பொட்டன்ஷியலை மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ மார்க்கெட் நான் இப்போ ப்ரிடிக்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 192 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ ஆயிருக்கான். ஸோ நம்ம லெவலை வந்து டச் பண்ண வரைக்கும் நம்ம வந்து ட்ரேடில் இருக்கணுன்றதுலாம் அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா வந்து அதை அன்றைக்கி டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கும், இல்லாமல் கூட போகும். ஏன்னா மார்க்கெட் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பொட்டன்ஷியல் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா மார்க்கெட் வந்து டெய்லி இந்த 75 கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பிங் கேண்டில் தான். ஸோ ரீட்டில் ட்ராப் பண்ணுற கேண்டில் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வரது தான் புத்திசாலித்தனம். அதை நீங்கள் மறக்கக்கூடாதுன்ட்டு நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து 75% ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து முடிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நான் இன்றைக்கி வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது வந்து
நம்மளோட லெவலில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 23 பாயிண்ட் வந்து கேப் வச்சுட்டு தான் வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நடந்ததும் பாருங்க. இன்னைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் முடிப்பான்ட்டு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே வந்து மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ யாருக்கு விருப்பம் இருக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் எப்போ வந்து ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து எல்லா அப்டேட்டும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் முதல் கொண்டு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தா தெரியும், என்னோட ஒரு நண்பர் வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவங்க கோபிராஜ்ன்றப்போ அவர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், மார்க்கெட் வந்து 24,000 வரைக்கும் வரதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். ஸோ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து லோ வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் தான் கேப். ஸோ ஆல்ரெடி அதான் சொல்கிறது தான், நம்ம ஒரு லெவல் வச்சுருக்கோம், அந்த லெவலை வந்து ஃபுல்லாக வந்து தொடுவோம் அப்படின்ற வந்து பாசிபிலிட்டி இல்லை, இருக்காது. 100% தொடுவோன்ற. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான பொட்டன்ஷியல் எனக்கு இந்த இடத்து வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டியை நான் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டோலோட பாட்டம் வச்சேன், அந்த பாட்டம் பிரகாரம் கரெக்டாக வந்து தொட்டான். ஸோ நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனல்ஸை வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.